அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்ஓ இவி வழிகாட்டல் வகுப்பு தொடரில் நாங்கள் மீண்டும் ஒரு அலுவலக முறைமைகள் வகுப்பில் இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் இறுதி வகுப்பில் தொடர்பாடல் தொடர்பாக முழுமையாக இருக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் புதிய கையேடு, புதிய ஒரு அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். அலுவலக கைநூல். இந்த அலுவலக முறைமைகள் பாடத்துல இருக்கிற ஒரு சிறிய பகுதியாக இருக்கு. ஆபீஸ் மேனுவல் அண்ட் இங்கிலீஷ்ல சொல்லப்படும் அலுவலக கைநூல். இப்போ இதுல அலுவலக கைநூல் என்றா என்ன, அலுவலக கைநூல் வகைகள், மற்றது ஆபீஸ்ல அலுவலக கைநூலை பயன்படுத்துறால காணப்படுகின்ற நன்மைகள், மற்றது ஒரு அலுவலக கைநூல் ஒன்று பயன்படுத்துறதுல என்னென்ன தடைகள் அல்லது இடர்கள் காணப்படுது போன்ற விஷயங்கள் பார்க்க போறோம். சரி, இதுல முதலாக கேள்வி பாருங்க, அலுவலக கைநூல் என்றால் என்ன? அலுவலக கைநூல் என்றால் என்ன? நோமலா இந்த அலுவலக கைநூல் ஒவ்வொரு அலுவலகத்திலையுமே பெரும்பாலும் காணப்படுகின்ற ஒரு ஆவணமாக காணப்படுது. சரிதான். ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு கொள்கைகளை கொண்டிருக்கும். அதே போல கொள்கைகள் இருக்கலாம், ஏதாவது விதிமுறைகள் இருக்கலாம், அலுவலக முறைமைகள் இருக்கலாம். ஒவ்வொரு செயற்பாடு, ஒவ்வொரு நிறுவனம் ஒவ்வொரு செயற்பாடுகளை கொண்டது. ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு செயற்பாடுகளை கொண்டது. ஆகவே அது தொடர்பான விடயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஆவணமாக இருக்கிறதுதான் அலுவலக கைநூல் என்று சொல்லப்படும். சரிதானே? எழுதி கொள்ளுங்க. கையேடு 3 போட்டுட்டு வினா இலக்கம் 1 போட்டுட்டு எழுதுங்க. அலுவலக கைநூல் எழுதுங்க. நிறுவனத்தின் கொள்கைகள், நிறுவனத்தின் கொள்கைகள், நிறுவனத்தின் கொள்கைகள், விதிமுறைகள், நிறுவனத்தின் கொள்கைகள், விதிமுறைகள், அலுவலக முறைமைகள், அலுவலக முறைமைகள், செயற்பாடுகள், நிறுவனத்தின் கொள்கைகள், விதிமுறைகள், அலுவலக முறைமைகள், செயற்பாடுகள் தொடர்பான தகவல்களை உள்ளடக்கிய ஓர் ஆவணமே, தொடர்பான தகவல்களை உள்ளடக்கிய ஓர் ஆவணமே, தொடர்பான தகவல்களை உள்ளடக்கிய ஓர் ஆவணமே, தகவல்களை உள்ளடக்கிய ஓர் ஆவணமே அலுவலக கைநூல் ஆகும். ஒரு ஆவணமே அலுவலக கைநூல் ஆகும். ஒரு ஆவணமே அலுவலக கைநூல் ஆகும். அலுவலக கைநூல் என்ன? நிறுவனம் கொண்டிருக்கின்ற கொள்கைகள், விதிமுறைகள், அலுவலக முறைமைகள், செயற்பாடுகள், ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு செயற்பாட்டை மேற்கொள்ளும். அந்த செயற்பாடுகள் போன்ற தகவல்களை உள்ளடக்கிய ஒரு ஆவணமாக இருக்கிறது தான் என்ன? அலுவலக கைநூல். இரண்டாவது பாருங்க, இத்தகைய இந்த அலுவலக கைநூல் பல வகைப்பட்டதாக காணப்பட போகுது. அடுத்த கேள்வி அலுவலக கைநூலின் வகைகள். அலுவலக கைநூலின் வகைகள் போட்டுக்கொள்ளுங்க. வகையில போடுங்க. நாங்கள் ஒவ்வொரு கைநூலையும் நாங்கள் குறிப்பாக பார்க்க போறோம். போடுங்க. 1 கொள்கை கைநூல், 1 கொள்கை கைநூல், கொள்கை கைநூல், கொள்கை கைநூல். இரண்டாவது ஒழுங்கமைப்பு கைநூல், இரண்டாவது முதலாவது கொள்கை கைநூல், இரண்டாவது ஒழுங்கமைப்பு கைநூல், ஒழுங்கமைப்பு கைநூல். மூன்றாவது திணைக்கள செயற்பாட்டு கைநூல், மூன்றாவது திணைக்கள செயற்பாட்டு கைநூல்.
மூன்றாவது திணைக்கள செயற்பாட்டு கைநூல். நாலாவது நிர்வாக கைநூல். நாலாவது நிர்வாக கைநூல். நிர்வாக கைநூல். அடுத்தது பல நோக்கு கைநூல். அடுத்தது பல நோக்கு கைநூல். பல நோக்கு கைநூல். பல நோக்கு கைநூல். கொள்கை கைநூல், ஒழுங்கமைப்பு கைநூல், திணைக்கள செயற்பாட்டு கைநூல், நிர்வாக கைநூல், பல நோக்கு கைநூல். பல நோக்கு கைநூல். பல நோக்கு கைநூல். சரி, ஒரு சின்ன கெடிங்கா போடுங்க. செயற்பாடு சாரி கொள்கை கைநூல்னு போடுங்க. முதலாவது கொள்கை கைநூல். கொள்கை கைநூல். கொள்கை கைநூல்னா பாலிசி மேனுவல் என்று சொல்லப்படும். இந்த கொள்கை கைநூலை பார்த்தீங்கள் என்றால் நிறுவனத்தின் கொள்கைகள் தொடர்பான விடயங்களை விவரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு கைநூல் தான் இந்த கொள்கை கைநூல். சரிதான். இங்க முகாமைத்துவ தீர்மானங்கள் தொடர்பான விவரங்கள், முடிவுகள், வழிகாட்டல்கள் போன்ற விடயங்களையும் இதுல இந்த கொள்கை கைநூல்ல உள்ளடக்கப்பட்டதாக இருக்க போகுது. அப்ப கொள்கை கைநூல் என்ன? நிறுவனத்தின் கொள்கை தொடர்பான விவரங்களை விவரமாக கொடுக்கப்பட்ட இடம்தான் ஆவணம் தான் இந்த கொள்கை கைநூல். எழுதி கொள்ளுங்க. கொள்கை கைநூல் என்று போட்டுட்டு எழுதுங்க. கொள்கை கைநூல் என்று போட்டு எழுதுங்க. நிறுவனத்தின் கொள்கை தொடர்பான விவரங்களை உள்ளடக்கி நிறுவனத்தின் கொள்கை தொடர்பான விவரங்களை உள்ளடக்கி நிறுவனத்தின் கொள்கை தொடர்பான விவரங்களை உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற கைநூல் இதுவாகும். தயாரிக்கப்படுகின்ற கைநூல் இதுவாகும். தயாரிக்கப்படுகின்ற கைநூல் இதுவாகும். தயாரிக்கப்படுகின்ற கைநூல் இதுவாகும். இங்கு முகாமைத்துவ தீர்மானங்கள் இங்கு முகாமைத்துவ தீர்மானங்கள் இங்கு முகாமைத்துவ தீர்மானங்கள், முடிவுகள், வழிகாட்டல்கள், இங்கு முகாமைத்துவ தீர்மானங்கள், முடிவுகள், முகாமைத்துவ தீர்மானங்கள், முடிவுகள், வழிகாட்டல்கள், வழிகாட்டல்கள் வழிகாட்டல்கள் போன்றவை உள்ளடக்கப்பட்டதாக காணப்படும். போன்றவை உள்ளடக்கப்பட்டதாக காணப்படும்.
போன்றவை உள்ளடக்கப்பட்டதாக காணப்படும். போன்றவை உள்ளடக்கப்பட்டதாக காணப்படும். இரண்டாவது போடுங்க, ஒழுங்கமைப்பு கைநூல். ஒழுங்கமைப்பு கைநூல். இங்க பாத்தீங்கன்னா இது ஒழுங்கமைப்பு கைநூல் சொல்றது ஒரு நிறுவனத்தின் கட்டமைப்பு, பதவிகள், மற்றது அவர்களுக்கிடையே அந்த பதவிகளுக்கு இடையிலான தொடர்புகள், பொறுப்புகள், அதிகாரங்கள் தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியதுதான் ஒழுங்கமைப்பு கைநூல். ஒழுங்கமைப்பு கைநூல் என்றால் நிறுவனத்தின் கட்டமைப்பு தொடர்பான விவரங்கள், பதவிகள், அவற்றுக்கு இடையிலான தொடர்புகள், பொறுப்புகள், அதிகாரங்கள் தொடர்பான விவரங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த ஒழுங்கமைப்பு கைநூல் காணப்படும். ஒழுங்கமைப்பு கைநூல் காணப்படும். சரிதான், எழுதிக் கொள்ளுங்க. ஒழுங்கமைப்பு கைநூல் என்று போட்டுட்டு எழுதுங்க. எழுதிக் கொள்ளுங்க. நிறுவனத்தின் கட்டமைப்பு, நிறுவனத்தின் கட்டமைப்பு, பதவிகள், அவற்றுக்கு இடையிலான தொடர்புகள். நிறுவனத்தின் கட்டமைப்பு, பதவிகள், அவற்றுக்கு இடையிலான தொடர்புகள். அவற்றுக்கு இடையிலான தொடர்புகள். நிறுவனத்தின் கட்டமைப்பு, பதவிகள், அவற்றுக்கு இடையிலான தொடர்புகள், பொறுப்புகள், அதிகாரங்கள். பொறுப்புகள், அதிகாரங்கள். பொறுப்புகள், அதிகாரங்கள். பொறுப்புகள், அதிகாரங்கள் என்பவற்றை உள்ளடக்கி தயாரிக்கப்படும் கைநூல் இதுவாகும். என்பவற்றை உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற கைநூல் இதுவாகும்.
உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற கைநூல் இதுவாகும். இந்த கைநூலை பாத்தீங்க என்றால் நிறுவனத்தின் ஒழுக்கத்தை தொடர்ச்சியாக பேணிக் கொள்றது, அதே போல செயற்பாடுகளை வினைத்திறனாக செய்து கொள்றதுக்கு இந்த கைநூல் உதவியாக இருக்கு. சரிதானே? அடுத்தது 3வது போடுங்க, திணைக்கள செயற்பாட்டு கைநூல்னு போடுங்க. திணைக்கள செயற்பாட்டு கைநூல். திணைக்கள செயற்பாட்டு கைநூல் திணைக்கள செயற்பாட்டு கைநூல் இது டிபார்ட்மெண்டல் மேனுவல் சொல்லப்படும். சரிதானே? இப்ப பாத்தீங்கன்னா என்றால் இந்த திணைக்கள செயற்பாட்டு கைநூல்னு சொல்றது, இப்ப ஒரு அலுவலகத்தை பொறுத்த மட்டும் இந்த பிரான்சஸ் இருக்கு தானே, என்ன அட்மின் பிரான்ச், அக்கௌண்டிங் பிரான்ச், போஸ்டர் பிரான்ச், அப்படி எல்லாம் இருக்கு. பிளானிங் பிரான்ச், பல பிரான்சஸ் இருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்களை பொறுத்தவரையில இந்த பிரான்சஸ் திணைக்களம் என்று சொல்லுவாங்க. சரிதானே? இப்ப நாங்க நார்மலா என்ன மினிஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட், அதே அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை நாங்க சொல்றோம். அதே போல இந்த நிறுவனங்கள் வந்து ஒரு பிரான்சஸ் நார்மலா ஒரு நிறுவனத்துல பல கிளைகள் இருக்குதானே, அந்த கிளைகளையும் திணைக்களம் என்றுதான் சொல்லப்படும். சரிதானே? ஒரு பெரிய பாரிய நிறுவனங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு கிளைகள், போஸ்ட் அனுப்புறதுக்கு ஒரு கிளை இருக்கு, அட்மின் கிளை இருக்கும், அக்கௌண்டிங் கிளை இருக்கும், பிளானிங் இருக்கும், என்ன அப்படி பல்வேறுபட்ட கிளைகள் காணப்படும். அப்ப அந்த கிளைகளையும் திணைக்களம் என்றும் சொல்லப்படும். சரிதானே? உபதிணைக்களங்கள். அப்ப ஒரு நிறுவனத்துல பல பிரிவுகள் இருந்தால் ஒவ்வொரு பிரிவுக்குமே தனித்தனிய மேனுவல் காணப்படுறதுதான் திணைக்கள செயற்பாட்டு கைநூல் என்று சொல்லப்படும். சரிதானே? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய நிறுவனம் அல்லது நீங்கள் பணியாற்றுகின்ற அலுவலகத்தின் ஹெட் ஆஃபீஸ், சரிதானே, பெரும்பாலும் அது கொழும்பில இருக்கு. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்டோ அல்லது மினிஸ்ட்ரி அலுவலகமோ ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்மள சின்ன சின்ன அலுவலகங்கள்ல ஸ்டாஃபின் எண்ணிக்கை குறைவாக இருக்கு. ஆனா ஹெட் ஆஃபீஸை பொறுத்தவரையில அங்க பணியாளர்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு. சரிதானே? அங்க ஒரு அட்மின் பிரான்ச் என்பது பெருசா இருக்கு, அக்கௌண்டிங் பிரான்ச் என்பது பெருசா இருக்கு, ஒரு போஸ்டர் பிரான்ச் என்பது பெருசா இருக்கு. சரிதானே? அப்ப அந்தந்த பிரான்ச்சுக்கு அந்தந்த பிரிவுகளுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாகத்தான் ஹெட் ஆஃபீஸ். சரிதானே? அந்த அலுவலக கைநூலை தயாரிக்கிறது அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸாக இருக்கு. சரிதானே? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வே டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டீங்க என்றால் சர்வே டிபார்ட்மெண்ட் கட்டமைப்பு இப்படித்தான். முதலாவது ஹெட் ஆஃபீஸ், அது கொழும்பிலே இருக்கு. சரிதானே? அதற்கு பிறகு 9 மாகாணத்திலையும் மாகாண நில அளவை திணைக்களம் இருக்கு, ப்ரொவின்ஸ் சர்வே ஜெனரல் ஆஃபீஸ். அதற்கு பிறகு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 25 டிஸ்ட்ரிக்ட்லையும் 25 மாவட்ட நில அளவை அலுவலகம் இருக்கு. அதே போல அந்த டிஸ்ட்ரிக்ட் அலுவலகத்துக்கு கீழே 1, 2 அல்லது 3, 4 பிரதேச நில அளவை அலுவலகம் இருக்கு. சரிதானே? அப்ப இது வந்து அந்த அதிகார பிரிப்பு ஹெட் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் 9 மாகாண நில அளவை அலுவலகங்கள், 25 மாவட்ட நில அளவை அலுவலகங்கள், அதுக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 1, 2, சில இதுல 3 இருக்கு, சில இதுல 4 இருக்கு பிரதேச நில அளவை அலுவலகம். சரிதானே? அப்ப அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு மேனுவலை தயாரிக்க போறது ஹெட் ஆஃபீஸாக இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் தயாரிச்சு என்ன செய்யும், தங்களுக்கு ஹெட் ஆஃபீஸுக்கு கீழே இருக்கிற அலுவலகங்களுக்கு அதை பகிர்ந்தளி. சரி. அப்ப ஒரு பெரிய நிறுவனம் பாத்தீங்கன்னா பல பிரான்சஸ் இருக்கு. அப்ப ஒவ்வொரு பிரான்சஸுக்கும் தனித்தனியாக மேனுவல் காணப்படும்.
தபால் திணைக்களம் என்றா தபால் போஸ்ட் பிரான்ச் என்றா போஸ்ட் பிரிவுக்கு தனியாக ஒரு மேனுவல் இருக்கு. இதைத்தான் சொல்றது திணைக்கள செயற்பாடு கை. அப்ப ஒரு தபால் கிளை எவ்வாறு செயற்பட வேணும், அதனுடைய நடைமுறைகள் என்ன தொடர்பான விவரங்களை உள்ளடக்கி தபால் கிளைக்கு ஒரு மேனுவல் ஒன்று தயாரிக்கப்படும், அலுவலக கைநூல் ஒன்று தயாரிக்கப்படும். அட்மின் பிரான்ச் அட்மின் பிரான்ச்சுக்கு தனி ஒரு மேனுவல் இருக்கு. நான் சொல்றது ஒரு நிறுவனத்தில பல கிளைகள் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு கிளைக்கும் தனித்தனியாக மேனுவல் தயாரித்துக் கொள்வதுதான் திணைக்கள செயற்பாட்டு கைநூல். இந்த திணைக்களம் என்றால் நீங்க விளங்கி வச்சிருக்க வேணும், ஒரு நிறுவனத்துல காணப்படுற கிளைகள் இருக்குதாங்க, அந்த கிளைகளை தான் இது திணைக்களம் என்று மென்ஷன் பண்ணப்படுது. எழுதி கொள்ளுங்க, திணைக்கள செயற்பாட்டு கைநூல் போட்டு எழுதுங்க. திணைக்கள செயற்பாட்டு கைநூல் என்று போட்டுட்டு எழுதி கொள்ளுங்க. நிறுவனத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் நிறுவனத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் நிறுவனத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் அப்பிரிவினால் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகள் தொடர்பான விவரங்களை உள்ளடக்கி அப்பிரிவுகளினால் மேற்கொள்ளப்படுகின்ற அப்பிரிவுகளினால் மேற்கொள்ளப்படுகின்ற அப்பிரிவுகளினால் மேற்கொள்ளப்படுகின்ற அப்பிரிவுகளினால் மேற்கொள்ளப்படுகின்ற அப்பிரிவுகளினால் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளை விவரமாக உள்ளடக்கி செயற்பாடுகளை விவரமாக உள்ளடக்கி செயற்பாடுகளை விவரமாக உள்ளடக்கி தயாரித்துக் கொள்ளப்படுகின்ற கைநூல் இதுவா? தயாரித்துக் கொள்ளப்படுகின்ற கைநூல் இதுவா? உதாரணமாக தபால் கைநூல் போடுங்க. உதாரணம் தபால் கைநூல். உதாரணம் தபால் கைநூல். தபால் கைநூல் அந்த தபால் கிளை இருக்குதானே, அப்ப அந்த தபால் கிளை எவ்வாறு செயற்பட வேண்டும், அது தொடர்ந்த தபால் கிளையின் செயற்பாடுகள் அதை விவரமாக உள்ளடக்கி ஒழுங்குமுறைகளை விவரமாக உள்ளடக்கி தயாரிக்கப்பட்டிருக்கும் தபால் கைநூல். அப்ப தபால் கைநூல் வந்து என்ன, ஒரு திணைக்கள செயற்பாட்டு கைநூல். திணைக்கள நீங்கள் சொல்ற ஞாபகம், திணைக்கள செயற்பாட்டு கைநூல் என்ன,
ஒரு நிறுவனத்துல காணப்படுகின்ற ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் தனித்தனியாக அந்த பிரிவுகள் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகள் உள்ளடக்கி தனித்தனியாக தயாரித்து வழங்குற கைநூலால் இந்த திணைக்கள செயற்பாடு கைநூல். சரிதானே? அடுத்தது போடுங்க நிர்வாக கைநூல் போடுங்க. அடுத்தது நிர்வாக கைநூல். நிர்வாக கைநூல். அப்ப ஒரு நிர்வாக கைநூல்னு சொல்றது எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஈகோட் இருக்கு தானே, ஈகோட் எல்லாம் நிர்வாக கைநூலுக்கு வரும். சரிதானே? அப்ப நிர்வாக கைநூல்னு சொல்றது ஒரு நிறுவனத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகளின் விதிகளை எல்லாம் உள்ளடக்கி தயாரிக்கப்படுறதுதான் நிர்வாக கைநூல். எக்ஸாம்பிளுக்கு இந்த தாபன விதிக்கோவை இருக்கு தானே, தாபன விதிக்கோவையை பாத்தீங்க என்றால் அரச உத்தியோகர்கள் எவ்வாறு செய்யப்பட வேணும், ஒவ்வொரு விடயங்கள் ஒவ்வொரு அத்தியாயங்கள் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டது. லீவு தொடர்பாக, ரயில்வே புறன் தொடர்பாக, அதே போல ஓவர் டைம் தொடர்பாக, ஒழுக்காற்று நடைமுறைகள் தொடர்பாக, அதே போல இபி எக்ஸாம் தொடர்பாக, தகுதிகான் நிலை காலம் தொடர்பாக, அதே போல இலைப்பாறுதல் தொடர்பாக, இப்படி பல விஷயங்கள், அதாவது ஒரு அரச உத்தியோக தொடர்பான கிட்டத்தட்ட முழுமையான விதிமுறைகளை எல்லாம் உள்ளடக்கி இந்த கோட் காணப்படும். சரிதானே? அப்ப நிர்வாக கைநூல் என்றால் என்னென்றா ஒரு நிறுவனத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக காணப்படுகின்ற விதிமுறைகளை எல்லாம் உள்ளடக்கி தயாரிக்கப்படுறதுதான் என்ன நிர்வாக கைநூல் சொல்லப்படும். உதாரணம் தாபன விதிக்கோவை எழுதி கொள்ளுங்க. நிர்வாக கைநூல் போட்டுட்டு எழுதுங்க. நிறுவனத்தின் செயற்பாடுகள் நிறுவனத்தின் செயற்பாடுகள் நிறுவனத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக ஏற்கப்பட்ட முறைகளையும் 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 விதிகளையும் உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற கைநூல். ஏற்கப்பட்ட முறைகளையும் விதிகளையும் உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற கைநூல். விதிகளையும் உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற கைநூல். விதிகளையும் உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற கைநூல் நிர்வாக கைநூல் எனப்படும். நிர்வாக கைநூல் எனப்படும். நிர்வாக கைநூல் எனப்படும். நிர்வாக கைநூல் எனப்படும். சரிதானே? உதாரணம் போடுங்க. தாபன விதிக்கோவை. உதாரணம் தாபன விதிக்கோவை. உதாரணம் போடுங்க தாபன விதிக்கோவை. சரிதான்? அப்ப இந்த நிர்வாக கைநூல்ல இருக்கிற விடயங்கள் எல்லாம் பணியாளர்கள் எல்லாமே அறிஞ்சு வச்சிருக்க வேணும். நிர்வாக கைநூல்ல இருக்கிற விஷயங்களை பணியாளர்கள் உத்தியோகத்தர்கள் எல்லாமே அதை அறிஞ்சு விளங்கி
வச்சிருக்க வேண்டும். ஏனென்றால் அதுல இருக்கிற விஷயம் எல்லாமே உத்தியோகத்தர்கள் நடைமுறையில பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள். என்ன எக்ஸாம்பிளுக்கு தாவன விதி கோவையில அத்தியாயம் 12ல விடுமுறை தொடர்பாக இருக்கு, லீவு தொடர்பாக. அதுல கேஷுவல் லீவ் என்றால் அதிகபட்சமாக 6 நாட்கள்லாம் லீவு தொடர்ச்சியாக இருக்கலாம். அதிகபட்சமாக ஒரு கேஷுவல் லீவு நீங்க எடுக்க போறீங்க என்றால் தொடர்ச்சியாக லீவு கேஷுவல் லீவ் எடுக்க போறீங்க என்றால் அதிகபட்சமா 6 நாள் தான் எடுக்கலாம். அந்த விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். 10 நாள் லீவ் எடுத்து போட்டு கேஷுவல் லீவுல போட சொல்லலாம். விளங்குதானே? 10 நாள் லீவ் எடுத்தா அது வெக்கேஷன் லீவு தான். மெடிக்கல் சப்மிட் பண்ணணும். அப்ப அந்த ஸ்தாபன விதி கோவையில இருக்கிற விஷயம் எல்லாமே பணியாளர்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். கேஷுவல் லீவ் என்றால் 6 லீவு தான் தொடர்ச்சியாக எடுக்கலாம். மொத்தமாக 21 லீவு தான் ஒரு வருஷத்துல எடுக்கலாம். 24 தான் வெக்கேஷன் எடுக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு எல்லா பணியாளர்களும் அதை தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். சரிதானே? அப்ப நிர்வாக ஒரு உதாரணம் ஸ்தாபன விதி கோவை. இறுதி வகையை போடுங்க. பல நோக்கு கைநூல். இறுதி வகை பல நோக்கு கைநூல். பல நோக்கு கைநூல். பல நோக்கு கைநூல். பல நோக்கு கைநூல் மல்டி பர்பஸ் மேனுவல் என்று சொல்லப்படும் இங்கிலீஷ்ல. அப்ப இந்த பல நோக்கு கைநூல் சொல்றது ஸ்பெஷலா ஒன்றும் இல்லை. மற்ற கைநூல்கள் இருக்குதானே, மற்ற கைநூல்ல இருக்கிற விஷயங்களை இலகுவா அதே போல சுருக்கமா உள்ளடக்கி தயாரிக்கப்படுற கைநூலா பல நோக்கு கைநூல். சரிதானே? பல நோக்கு கைநூல்னா மற்ற கைநூல்கள்ல இருக்கிற விஷயத்தை இலகுவான முறையிலையும் ஒரு சுருக்கமான முறையிலையும் உள்ளடக்கி எல்லாத்தையும் கலந்து தயாரிக்கப்படுற கைநூலான என்ன இந்த பல நோக்கு கைநூல். அப்ப இந்த கைநூலை பார்த்தாலே மற்ற கைநூல்ல இருக்கிற விஷயங்கள்ல சமரி இங்க காணப்படும். அந்த விடயங்கள்ல இலகுவாயும் சுருக்கமான முறையிலையும் இங்க தயாரிக்கப்படுறதால இங்க இந்த கைநூலையே நாங்க மற்ற கைநூல்ட விஷயங்களை பார்த்து கொள்ளலாம். வழியை கொள்ளுங்க. பல நோக்கு கைநூல் என்று போட்டுட்டு எழுதுங்க. பல நோக்கு கைநூல் என்று போட்டுட்டு எழுதி கொள்ளுங்க. பல நோக்கு கைநூல் போட்டு எழுதுங்க. ஏனைய சகல கைநூல்களிலும் உள்ளடக்கப்படும் விடயங்களை ஏனைய சகல கைநூல்களிலும் உள்ளடக்கப்படுகின்ற விடயங்களை ஏனைய சகல கைநூல்களிலும் உள்ளடக்கப்படுகின்ற விடயங்களை உள்ளடக்கப்படுகின்ற விடயங்களை இலகுவாகவும் சுருக்கமாகவும் உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற கைநூல் இலகுவாகவும் சுருக்கமாகவும் உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற கைநூல் இலகுவாகவும் சுருக்கமாகவும் உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற கைநூல் இதுவாகும். இதுவாகும்.
இதுவாகும். சரி, இப்ப கைநூல் அலுவலக கைநூல் என்றால் என்ன, அலுவலக கைநூலின் வகைகள், ஒவ்வொரு வகைகளும் என்னென்ன விஷயத்தை சொல்லுதுன்றதை பார்த்திருக்கிறோம். மூன்றாவது கேள்விக்கு வாங்க. அலுவலக கைநூல்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் எவை? அலுவலக கைநூல்களை பயன்படுத்துவதால் ஏற்படுகின்ற நன்மைகள் எவை என்று கேட்கப்பட்டது. ஏற்படுகின்ற நன்மைகள் எவை? அப்ப ஒரு அலுவலகத்தை பொறுத்தவரையில அலுவலக கைநூல் பயன்படுத்துவதால பல நன்மைகள் அந்த நிறுவனம் அல்லது அந்த அலுவலகம் பெற்றுக்கொள்ள போகுது. சரிதானே? அப்ப அந்த அலுவலக கைநூலிலேயே நிறுவனத்தின் சகல முகாமை கொள்கைகள் காணப்படும், விதிகள் காணப்படும், செயற்பாடுகள் காணப்படுறதால அந்த நிறுவனத்தை பற்றி முழுமையாக விளங்கி கொள்றதுக்கு இலகுவாக இருக்கு. ஏன்னா அந்த மெனுவலை பார்த்தாலே நிறுவனத்தின் முகாமை கொள்கைகள் இருக்கும், விதிகள் இருக்கும், செயற்பாடுகள் தொடர்பான விவரங்கள் எல்லாம் அதிலே இருக்கும். அப்ப ஒன்று போடுங்க, நன்மையில ஒன்று. நிறுவனத்தின் சகல முகாமை கொள்கைகள் நிறுவனத்தின் சகல முகாமை கொள்கைகள் நிறுவனத்தின் சகல முகாமை கொள்கைகள் நிறுவனத்தின் சகல முகாமை கொள்கைகள் விதிகள் செயற்பாடுகள் விதிகள் செயற்பாடுகள் விதிகள் செயற்பாடுகள் நிறுவனத்தின் சகல முகாமை கொள்கைகள் நிறுவனத்தின் சகல முகாமை கொள்கைகள் விதிகள் செயற்பாடுகள் விதிகள் செயற்பாடுகள் விதிகள் செயற்பாடுகள் விதிகள் செயற்பாடுகள் உள்ளடக்கியுள்ளதால் நிறுவனத்தை பற்றி முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும். நிறுவனத்தின் சகல முகாமை கொள்கைகள், விதிகள், செயற்பாடுகள் உள்ளடக்கியுள்ளதால் நிறுவனத்தை பற்றி முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும். 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 இரண்டாவது போடுங்க. மற்ற இந்த மேனுவல் இருக்கிறதால பணியாளர்களுக்கு சிறந்த முறையில பயிற்சி அளித்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஏனென்றா அந்த மேனுவலை பார்த்து அவர்கள் இயங்கிக் கொள்றதுக்கு ஏற்ற வழிவகையாக இருக்கும். அப்ப அதனால அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறது இலகுவாக இருக்கும். இரண்டாவது போடுங்க, நன்மையில இரண்டாவது, பணியாளர்களுக்கு சிறந்த பயிற்சி அளிக்கக்கூடியதாக இருத்தல். பணியாளர்களுக்கு சிறந்த பயிற்சி அளிக்கக்கூடியதாக இருத்தல்.
பணியாளர்களுக்கு சிறந்த பயிற்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு. பணியாளர்களுக்கு சிறந்த பயிற்சி அளிக்கக்கூடியதாக இருத்தல். மூன்றாவது நன்மை போடுங்க. மூன்றாவது நன்மை, பணியாளர்களுக்கும் நிறுவனத்தின் பிரிவுகளுக்கும் இடையே 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 சிறந்த இணைப்பை பேண முடிதல். பணியாளர்களுக்கும் நிறுவனத்தின் பிரிவுகளுக்கும் இடையே சிறந்த இணைப்பை பேண முடிதல். சிறந்த இணைப்பை பேண முடிதல். அடுத்தது, செயற்பாடுகள் திட்டவட்டமாக வரையறுக்கப்படுவதால் செயற்பாடுகள் திட்டவட்டமாக வரையறுக்கப்படுவதால் செயற்பாடுகள் திட்டவட்டமாக வரையறுக்கப்படுவதால் செயற்பாடுகள் திட்டவட்டமாக வரையறுக்கப்படுவதால் நிர்வாக விடயங்கள் இலகுவானதாகும். 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 அடுத்தது போடுங்க. பணியாளர்கள் கடமையை நிறைவேற்ற உதவியாக இருக்கும். 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 சரி, அப்ப இது ஒரு நிறுவனம் அலுவலக கைநூலை பயன்படுத்துறாட காணப்படுகின்ற அல்லது அந்த நிறுவனத்துக்கு ஏற்படுகின்ற நன்மைகளாக இருக்க போகுது. மேனுவலை ஒரு நிறுவனம் கொண்டிருக்கிறதால பல நன்மைகளை அந்த நிறுவனம் சந்திக்க போகுது. ஆனா நன்மைகள் மட்டும்தான் இருக்காண்டால் இல்லை. அந்த அலுவலக கைநூலை பயன்படுத்துறதுல சில இடர்பாடுகளும் அங்க இருக்க போகுது. சரிதானே? சில இடர்பாடுகளை அலுவலகம் சந்திச்சாக வேண்டிய தேவைப்பாடு காணப்படுது. அடுத்த கேள்வியை பாருங்க. கைநூலை பயன்படுத்துவதில் உள்ள இடர்பாடுகள் 3 தர சொல்லி கேட்கப்பட்டது. இப்ப ஒரு கைநூலை தயாரிச்சு கொள்வது அதிக செலவு ஏற்படும். முதல் முக்கியமான விஷயம், கைநூலுண்ட தயாரிச்சு கொள்றதுல அதிக செலவு ஏற்பட போகும். அதே போல சில முக்கிய ரகசியங்கள் வெளி நபர்களுக்கு சென்றடை. என்னடா எல்லாமே மேனுவல்ல இருக்குமே. அப்ப மேனுவல்ல இருக்கிறதால அந்த ரகசிய தன்மை பேணப்பட வாய்ப்புகள் குறைவு. என்ன, அப்ப நிறுவனம் தொடர்பான ரகசியங்கள் வெளி நபர்களுக்கு சென்றடைகிறதால சில நிர்வாக ரீதியில இடர்பாடுகள் கூட வரக்கூடும். நிறுவனத்துக்குள்ளேயே இருக்க வேண்டிய சில விஷயங்கள், அந்த ரகசியங்கள் நிறுவனத்தை விட்டு வெளி நபர்களுக்கு சென்றடைகிறதால அந்த நிறுவனத்தின் நிர்வாக ரீதியான விடயத்தில கூட சில இடர்பாடுகள் வரக்கூடும். அப்ப அதுவும் ஒரு இடர்பாடு. அதே போல அலுவலக கைநூல்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடுகள். அப்ப ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு குறுகிய காலப்பகுதியிலையும் திருத்தங்கள் மேற்கொண்டு புதிய
புதிய புதிய புதுசு புதுசா தயாரிக்கிறதுக்கு அது ஒரு சிரமம். என்ன, ஒரு மாதத்துக்கு ஒரு காலம் இல்ல 2 மாதத்துக்கு ஒரு இதா திருத்தம் வந்தா அதையெல்லாம் உள்ளடக்கி புதிய கைநூல் தயாரிக்கிறது ஒரு சிரமமாக இருக்கு. அப்ப அதை நடைமுறைக்கு சாத்தியப்படுத்துவது ஒரு கடினமான செயற்பாடா இருக்க போது இந்த அடிக்கடி திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுறதா. சரிதானே? அதே போல ஒரு ஒரு விடயத்துல ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு உத்தியோகத்தர் சிறந்த சிறப்பு தேர்ச்சியை கொண்டிருக்கிறார். அப்படி கொண்டிருந்தால் அவருக்கு இருக்கிற அந்த மேலதிக அறிவை அங்க சப்மிட் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஏனென்றால் மேனுவல்ல ஏதோ ஒரு குறித்த சப்ஜெக்ட் தொடர்பாக குறித்த விடயம் தொடர்பாக ஒரு விஷயம் அதிலே ஒரு ஒழுங்குமுறை சொல்லப்பட்டது. அப்ப அதை மீறி செயற்பட இயலாது. அப்ப அதனால ஒரு ஒரு விடயத்துல ஒரு உத்தியோகத்தர் ஒரு பாண்டித்யம் அடைஞ்சிருந்தாலும் அவர் அதை அங்க பிரயோகிக்க முடியாத நிலை காணப்படும். சரி, அப்ப எழுதிக் கொள்ளுங்க. அப்ப கைநூலை பயன்படுத்துவதில் உள்ள இடர்பாடுகள் 3. அதுல ஒன்று, தயாரிப்பதற்கு அதிக செலவு ஏற்படும். ஒன்று போடுங்க, தயாரிப்பதற்கு அதிக செலவு ஏற்படும். தயாரிப்பதற்கு அதிக செலவு ஏற்படும். தயாரிப்பதற்கு அதிக செலவு ஏற்படும். இரண்டாவது போடுங்க, சில முக்கிய ரகசியங்கள் வெளிநபரை சென்றடைய வழிவகுக்கும் என்பதால் சில முக்கிய ரகசியங்கள் சில முக்கிய ரகசியங்கள் சில முக்கிய ரகசியங்கள் வெளிநபரை சென்றடைய வழிவகுக்கும் என்பதால் வெளிநபரை சென்றடைய வழிவகுக்கும் என்பதால் வெளிநபரை சென்றடைய வழிவகுக்கும் என்பதால் நிர்வாகத்தில் இடர் ஏற்படும். நிர்வாகத்தில் இடர் ஏற்படும். நிர்வாகத்தில் இடர் ஏற்படும். அடுத்தது, அடிக்கடி திருத்தங்கள் செய்ய வேண்டி ஏற்படும் என்பதால் அடிக்கடி திருத்தங்கள் செய்ய வேண்டி ஏற்படும் என்பதால் அடிக்கடி திருத்தங்கள் செய்ய வேண்டி ஏற்படும் என்பதால் நடைமுறைப்படுத்துவது கடினமானதாகும். நடைமுறைப்படுத்துவது கடினமானதாகும். நடைமுறைப்படுத்துவது கடினமானதாகும். அடுத்தது, விடயம் சார்ந்த விடயம் என்று சொல்றது சப்ஜெக்ட். விடயம் சார்ந்த சிறப்பு அறிவினை
விடயம் சார்ந்த சிறப்பு அறிவினை விடயம் சார்ந்த சிறப்பு அறிவினை விடயம் சார்ந்த சிறப்பு அறிவினை பயன்படுத்த தடையாக அமையும். பயன்படுத்த தடையாக அமையும். விடயம் சார்ந்த சிறப்பு அறிவினை பயன்படுத்த தடையாக அமையும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இப்ப ஒபிஸ் மேனுவல்ல ஒவ்வொரு செயற்பாடுகள் தொடர்பாக அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விடயத்தை இப்படித்தான் செய்யணும், இதுதான் நடைமுறை என்று கொடுக்கப்பட்டிருக்கு. சரிதானே? இப்போ ஒரு உத்தியோகத்தருக்கு சில டெக்னிக் அல்லது ஒரு சப்ஜெக்ட் தொடர்பாக ஒரு புதிதான ஒரு டெக்னிக் அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு இலகுவான நடைமுறை ஒன்று தோன்றுதண்டு வைங்களே. அப்படி தோணினா கூட அந்த அவர் அந்த ஒரு பணியில அல்லது அந்த ஒரு சப்ஜெக்ட்ல சிறப்பு அறிவை கொண்டு அவருக்கு ஒரு டெக்னிக் கொண்டு தோணுதண்டா கூட அங்கே அதை நடைமுறைப்படுத்தலாது. ஏன்? மேனுவல் ஒபிஸ் மேனுவல்ல ஒரு நடைமுறை இருக்குமே, அந்த நடைமுறையை பின்பற்றி தான் அந்த செயற்பாட்டை செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்ப ஏற்கனவே அங்கே ஒரு விதிமுறை போடப்பட்டிருக்கிறதால புதிதாக ஒரு இலகுவான ஒரு டெக்னிக் கொண்டு தோணினா கூட அதை அங்க நடைமுறைப்படுத்தலாம். விளங்குதா? இதைத்தான் சிறப்பு அறிவினை பயன்படுத்த தடையாக அமையும். சிறப்பு அறிவினை பயன்படுத்த தடையாக அமையும். சரி, அடுத்த கேள்வி. இந்த அலுவலக கைநூல்ல உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டிய விடயங்கள். அலுவலக கைநூல்ல உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டிய விடயங்கள் 3 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும் அலுவலக கைநூல்ல. ஒன்று பாத்தீங்கன்னா அறிமுகம். சரிதானே? ஒன்று அறிமுகம் அலுவலக கைநூல்ல இருக்க வேணும். அதே போல நிர்வாகம் தொடர்பான விடயங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்க வேணும். மற்றது வேலை தொடர்பான நடைமுறையும் அங்க கொடுக்கப்பட்டிருக்க வேணும். இப்ப போட்டுக்கொள்ளுங்க. அலுவலக கைநூலில் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டிய விடயங்கள் ஒன்று அறிமுகம். அறிமுகம். இரண்டாவது நிர்வாகம் தொடர்பான விடயங்கள். ஒன்று அறிமுகம், இரண்டாவது நிர்வாகம் தொடர்பான விடயங்கள். மூன்றாவது வேலை தொடர்பான நடைமுறைகள். கடைசி கேள்வி. அலுவலக கைநூல் ஒன்றினை எழுதுவது தொடர்பாக பின்பற்ற வேண்டிய தத்துவங்கள் 4 தரக்கில் கேட்கப்பட்டது. சரிதானே? அப்போ ஒரு அலுவலக கைநூல் ஒன்றினை தயாரிச்சு கொள்றோம். சரிதானே? அப்ப அதன் போது சில தத்துவங்களை பின்பற்ற வேண்டியதாக காணப்படும். ஒன்று பாத்தீங்க என்றால் அந்த அலுவலக கைநூல்ற நோக்கத்தை விளக்கமாக என்ன செய்யணும்? குறிப்பிட வேண்டும். ஒன்று நோக்கத்தை விளக்கமாக குறிப்பிட்டுக் கொள்ள வேணும்.
அதே போல குறுகிய வசனங்கள், பெரிய கட்டுரையா இல்லாமல் குறுகிய வசனங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு பந்தியில ஒரு விடயம் மட்டும்தான் குறிப்பிடப்பட வேணும். அதே போல அந்த மேனுவலை வாசிக்க தூண்டுற வகையில மேனுவல் இருக்க வேண்டும். முடிஞ்ச அளவு சுருக்கமா இருக்க வேண்டும். மற்றது பொருத்தமான பேர் ஒன்று அலுவலக கைநூல் கொடுத்துக் கொள்ள வேண்டும். இதுல இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கித்தான் ஒரு அலுவலக கைநூலை தயாரிச்சு கொள்ள வேண்டிய தேவைப்பாடு காணப்படும். ஒன்று போடுங்க, நோக்கத்தை விளக்கமாக குறிப்பிடுதல் வேண்டும். ஒன்று, நோக்கத்தை விளக்கமாக குறிப்பிடுதல் வேண்டும். நோக்கத்தை விளக்கமாக குறிப்பிடுதல் வேண்டும். நோக்கத்தை விளக்கமாக குறிப்பிடுதல் வேண்டும். இரண்டாவது, குறுகிய வசனங்கள் பயன்படுத்தப்படுதல் வேண்டும். குறுகிய வசனங்கள் பயன்படுத்தப்படுதல் வேண்டும். குறுகிய வசனங்கள் பயன்படுத்தப்படுதல் வேண்டும். குறுகிய வசனங்கள் பயன்படுத்தப்படுதல் வேண்டும். மூன்றாவது, ஒரு பந்தியில் ஒரு விடயம் மட்டும் குறிப்பிடப்படுதல் வேண்டும். 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 அடுத்தது, வாசிக்க தூண்டும் வகையில் இருத்தல் வேண்டும். வாசிக்க தூண்டும் வகையில் இருத்தல் வேண்டும். வாசிக்க தூண்டும் வகையில் இருத்தல் வேண்டும். அடுத்தது, இயன்றளவு சுருக்கமாக இருத்தல் வேண்டும். இயன்றளவு சுருக்கமாக இருத்தல் வேண்டும். இயன்றளவு சுருக்கமாக இருத்தல் வேண்டும். அடுத்தது, பொருத்தமான பெயரிடப்படுதல் வேண்டும். பொருத்தமான பெயர் இடப்படுதல் வேண்டும். சரிதானே? பொருத்தமான பெயர் இடப்படுதல் வேண்டும். சரிதானே? சரி, ஓகே. அலுவலக கைநூல் முழுமையாக பார்த்திருக்கிறோம். அலுவலக கைநூல் என்ன, அலுவலக கைநூலின் வகைகள், அலுவலக கைநூலை பயன்படுத்துறால என்னென்ன நன்மைகள் இருக்கு, அலுவலக கைநூல் பயன்படுத்துவதில் என்னென்ன இடர்பாடுகள் இருக்கு, அலுவலக கைநூல் உள்ளடக்கி இருக்க வேண்டிய முக்கிய விடயங்கள் என்னென்ன, அலுவலக கைநூல் ஒன்றை தயாரித்து கொள்ளுகின்ற போது என்னென்ன விதிமுறைகள் பின்பற்ற வேணும், அதாவது என்னென்ன தத்துவங்களை பின்பற்றி தயாரித்து கொள்ள வேணும் போன்ற விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். சரிதானே? மற்றது உங்களுக்கு இன்றைய காலை 2 வகுப்பில 2வது வகுப்பு இன்றைய தினம் நடைபெற மாட்டாது. நாங்கள் அடுத்த உவிசிஷ்ட வகுப்பில நாங்கள் பார்க்க போறது இந்த அலுவலக முறைமையில முக்கியமான ஒரு பகுதி கோவைப்படுத்தல். சரிதானே? இந்த கோவைப்படுத்தல் ஒவி சிஸ்டத்துல ஒரு முக்கியமான பகுதியாக காணப்படுது. அடுத்த வகுப்பில இந்த கோவைப்படுத்தலை ஆரம்பிப்போம். அங்கால இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு ஒவி சிஸ்டம் இவ்வளவுதானா என்றால் இல்லை. இது நார்மலா உங்களுக்கு 25 புள்ளிகளுக்கு வரக்கூடிய பகுதி 1க்குரிய வினாக்கள்லாம் நாங்கள் இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறோம். பகுதி 2 75 வினாக்களுக்கு எழுத்து பகுதி ஒன்று இருக்கு, கடிதம் இருக்கு, அதே போல சுற்றறிக்கைகள் எழுதுறது இருக்கு. சரிதானே? அப்ப அதுகளும் பார்க்க வேணும். சரி, உங்களுக்கு இன்றைய தினம் இரவு வகுப்பு இடம்பெறும். 9:15க்கு அக்கவுண்டிங் சிஸ்டம் வகுப்பு இடம்பெறும். ஓகே, நன்றி.